சார் ஊர்ல நீங்க 2 பேரும் பெரிய மனுஷங்க, செல்வாக்கு உள்ளவங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒன்று கேட்கிறேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருக்க தேவையே இல்லை. அட்லீஸ்ட் சண்டை போடாம இருக்கலாம் இல்லையா? பேசி முடிச்சிக்கங்க. என்ன பேசுறது? எரிஞ்சு போன வேனுக்கு என்ன பதில்? அத எரிச்சவன தான் போய் கேட்கணும். டேய் சும்மாரா. இன்ஸ்பெக்டர், என் பையன் வேன் அடிச்சு அவ்வளவுதானே? அந்த வேனுக்கு என்ன ரேட்டோ அதை வாங்கி போக சொல்லுங்க. என்னது? பணம் கொடுப்பியா? நான் உன் பையனை கொளுத்திட்டு பணம் கொடுக்கட்டுமா? முடிஞ்சா செஞ்சுப்பார். ஏய், ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ். அங்க எங்க மாமா சுந்தரம் பிள்ளை இருந்தா அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ மாமா, வேனை கொளுத்துனதா சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவர் வேனை கொளுத்தல. ரோட்ல சண்டை போட்டுட்டு இருந்த ஏதோ ரவுடிங்க தான் வேனை கொளுத்துனாங்க. அப்படியா? குழந்தைங்களை காப்பாத்தினதே அவர்தான். நான் நேர்ல கண்ணால பார்த்தேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல மாமா. சரி சார், விட்டு தொலைங்க சார். ஏய் வாங்கடா. என்ன இந்த கேஸ் 25 வருஷமா ஜவு மாதிரி எழுதிட்டு இருக்கு? ஏன் பாய்? ஏய், இந்த கேஸை இப்பவே முடிச்சிடுறேன். 25 வருஷமா தொலைஞ்சு போன சந்தோஷத்தை நிம்மதியும் திருப்பி கொடுன்னு என் காலில் விழ சொல்லு. என் சொத்து எல்லாத்தையும் அவனுக்கு பிச்சையா போடுறேன். என்ன சொல்றான் அவன்? டேய், அதான்டா காலில் விழ சொன்ன. பிச்சை போடுறேன் போ. ஏய், யாருக்கு யாரா பிச்சை போறது? கொண்டு உன்னை. ஏய் விடுடா. ஓடா. ஏய் விடுடா. ஏய் ஓடா. உன்னை. ஏய் உன்னை விடு. ஏய் கொண்டு உன்னை. ஓடா. வாங்க நீங்க. என்ன கேங்க? புரியுதப்பா? எங்க அப்பாவோட உழைப்புல தான்டா பணமே சம்பாரிச்சிங்க. ஏய், எல்லாமே எங்க அப்பா போட்ட பிச்சைடா. சும்மா விட மாட்டேன். என்னடா பண்ணுவ? யார் மேல கை வச்ச தெரியுமா நீ? என்ன விடுறா என்ன? என்னடா சொன்ன? உன்னை சும்மா விட மாட்டேன்டா நான். என்ன விடுடா. என்னடா தைரியம் இருந்தா உங்க அப்பா எங்க அப்பா கால்ல விழ சொல்றாரு. டேய் சங்கர், சும்மா விட மாட்டேன். சங்கர் இங்க வா. வாடா வா. வாடானா. ஓடா. வா. ஏய், உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். வா சொல்றல. வா. நீ போடா. வாடா. சும்மா விட மாட்டேன்டா. டேய், 2 பேரோட அப்பா அங்க தான் சண்டை போட்டுக்கறாங்கன்னா நீங்க என்ன போட்டுக்கறீங்க? ஏறு வண்டியில. ஜாக்கிரதை. உட்காரு. டிரைவர் வண்டி எடு. நீ வாடா வாடா சீக்கிரம் வாடா. சாமி வரறா. ஏய் நோக்காதே போங்கடா. டேய் டேய் வர வர வர. டேய் புடிடா. டேய் போங்கடா. எதுக்குடா அவுக்குறேல்? அத வாங்க போறீங்க. போங்கடா. டேய் போடா. டேய் போடா. புடிடா. டேய் அடி வாங்க போறே. போடா. உங்களையும் சேர்த்து வச்சு கட்டினாதான்டா அடங்குவேன். ஏன் சின்ன பசங்களை போட்டு அடிக்கிறீங்க? யார் இவங்களை கட்டி போட்டது? பூஜைக்கு கிளம்பிட்டு இருக்கிற என்ன இவனுங்க கலங்கப்படுத்திட்டானுங்க. இவால நாள் பூரா கட்டி போட்டாதான் இவனுங்க திருந்துவானுங்க. அதானா நாங்க சோரட்டி வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அது தெரியாம அவர் மேல பட்டுருச்சு. அதனால அவர் அவனை கட்டி போட்டுட்டாரு. சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க. விட்டுருங்க சாமி. சாமி, நீங்க தான் குளிச்சுட்டு வந்துட்டீங்களா சாமி? இனிமே நாங்க தப்பு பண்ண மாட்டோம் சாமி. அவனை கொஞ்சம் அவுத்து விட்டுருங்க சாமி. சாமி, சின்ன பசங்க மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், கட்ட அவுத்து விடுங்க சாமி. அவுத்துட்டு போங்க. அவுத்துட்டு போறதுக்கு முன்னாடி இந்த பையனை என் காலை அலம்பிட்டு கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்க, எங்க இதுல யார் காலையும் விழவும் மாட்டோம், யார் காலையும் கழுவும் மாட்டோம். என்ன சாமி, உங்க காலை கழுவிடணும் அவ்வளவுதானே? ஆமா. சாமி, நான் ஒன்றும் உங்களுக்கு பயந்துக்கிட்டு காலை கழுவல. இந்த ஊரில் ஒத்துமையாக இருக்கிற 2 சமுதாயத்துக்குள்ள இந்த சின்ன விஷயம் பெரிய பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதுக்காக தான். சமத்துவம், சமாதானம் இதெல்லாம் எங்கள் இஸ்லாம் மாத்த ரொம்ப அழகாகவும் ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இரியா வர்றேன். ஏப்பா, இந்த நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன திடீர்னு தேவையில்லாத வார்த்தைகள் ஞாபகப்படுத்துற? இல்ல, ஊராங்காசில கொள்ளையடிச்சு ஃபேக்டரி, அதனால உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். இது பாரு, இந்த நீதி, நேர்மை, நியாயத்தை எல்லாம் யோசிச்சிருந்தா அர்ஷத் மேத்தா நம்ம நாட்டில் பிறந்திருக்க முடியுமா?
அது சரி, இந்தியாவுல நல்லது உதாரணம் இருக்கோ இல்லையோ, கெட்டதுக்கு 1008 உதாரணம் இருக்கு. சரி, அவன் இன்னொரு வார்த்தை சொன்னியா இல்லையா? அவனுக்கு தெரியாம இவனை கூப்பிட்டுருக்கேன், இவனுக்கு தெரியாம அவனை கூப்பிட்டுருக்கேன். சரி, 2 பேர் வருவானுங்க. பாய் வந்து பெருசா ஏதோ பாலத்தை திறக்க போற கவர்னர் மாதிரி கத்திரிக்கோல் எடுத்துட்டு ரிப்பன் கட் பண்ண போவேன். நான் கட் பண்ணிடுவேன்ல. ஒரு 5 நிமிஷம் இருங்க, அவரும் வந்துட்டுமே. உடனே பாய் நட்டுக்குவான். ஏயா அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு போயிடுவான். உடனே சுந்தரம் பிள்ளை கிட்ட போய், ஐயா அவர் போயிட்டாரு, நீங்களாவது நல்ல நேரம் போறதுக்குள்ள ரிப்பனை வெட்டிருங்கம்மே. அவனை எப்ப நான் பார்த்தனோ அப்பவே கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு அவனும் போயிடுவான். என்ன பொறுத்த வரைக்கும் அவமானப்படுத்தணும், ஆனா அவமானப்படுத்துற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அதான் டெக்னிக். சரி, இந்த லிஸ்ட்ல வேற யாரையா வச்சிருக்கியா? ஜமால் பாய் கூப்பிட்டுருக்கல, அவர் என்ன பண்ணாரு? அங்க வந்து பாரு. அட பாவி. வணக்கம் தேவரே. வணக்கம். கொஞ்ச நாளாவே பாக்குறேன், ஆடு பின்னாலே அலையுது. மானியத்தாக நேர்ந்து விட்டுருக்கோம்ல, வெட்டுறோம், கூப்பிடுறோம், வந்துருங்க கொத்துக்கு. கொத்துன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி சாப்பாடு போடுவீங்களே. அதான் நான் வரலமா? கண்டிப்பா. என்ன மறக்காம கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா கூப்பிடுறோம். என்ன கூப்பிடுறது பெருசு இல்ல, இத வெட்டும் போது 2 தொடை எனக்கு தான். கண்டிப்பா. நிறைய தீனி போடுங்க, நல்லா குண்டாக்குங்க. ஆடு நம்ம ஆடு, நம்ம நல்லா சாப்பிட வேண்டிய ஆடு இருக்கா. முதலாளி வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள். உழைப்பால உயர்ந்தவங்க நீங்க, உங்க கையால திறந்து வைக்கணும். ரொம்ப பிரமாதமா இருக்கு. முதலாளி ஒரு 5 நிமிஷம். ஓகே ஓகே ஓகே. வணக்கம் முதலாளி, வாங்க வாங்க. ஏயா இவன் இருக்க இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு தெரியல உனக்கு? தெரிஞ்ச ஏன் என்ன கூப்பிட்ட? அவரும் என் முதலாளி தானுங்க. நீங்களும் என் முதலாளி தான். போயாங் முதலாளி, அவனை வச்சு தரல. நல்ல நேரம் போறதுக்குள்ள உங்க கையால வெட்டிடுங்களேன். ஐயா அவன் மூஞ்சியை பார்த்தா எங்க நல்ல நேரம் வரும்? நீயே கட் பண்ணு போயா. எப்பா சபாபதி, அவங்களை பத்தி தெளிவா தெரியுதோ இல்லையோ, நீ ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. நடத்துவோம் நாடகத்தை. ஏன் அவங்க 2 பேரும் மோத விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? யோ, உன்னை நான் கூப்பிடவே இல்லையே, நீ ஏன் வந்து உயிர் எடுக்கிற? போய போய் ஏப்பா ஒரு நிமிஷம், உனக்கே கொஞ்சம் அதிகமா தெரியல. ஓர் இப்பனு ஓங்க தெரி, நீயே வெட்டிக்கிற வேண்டியதானே? ஏயா வீட்டுல தூங்குறலாம் கூட்டி வில்லங்க பண்ணி விடுற? அவனுங்களே வெட்டி விட்டுட்டே இருக்கணுமையா, அதுக்கு தானே வெட்டுறதுக்கே கூப்பிட்டது. மகாஜனங்களே, அண்ணன் கத்திரிக்கோளால ரிப்பேர் கட் பண்றாரு, ஜோரா கை தட்டுங்க. மவுண்ட் ரோட்ல பைக்ல வந்துட்டு இருந்தோம்மா, லைசென்ஸ் வேற இல்ல. ஐயோ, போலீஸ்காரன் நிப்பாட்டிட்டான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நான் பைசா கொடுத்து விட்டுட்டான். அன்னைக்கு தகராறு பண்ணவனுங்க வந்திருக்கானுங்க. அன்னைக்கு எங்க அம்மா வந்ததால தப்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு அவனுங்களை சும்மா விடக்கூடாதுடா. நான் போய் அவனுக்கு உண்டுல நாக்குறேன், நீ பாரு வேடிக்கைய. எங்க போறடா? என்னடா வண்டி இது? என்னடா உஸ்ஸின்ற? டேய், அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணல. டேய், புகை விடுற. காத்து அந்த பக்கமா வந்தது. டேய், காத்து அந்த ஏய் மச்சான், ஊதிட்டாடா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சீக்கிரம் வாங்க. உள்ளதான் பேசுறாங்க, வாங்க. ஏய், எங்க இருக்க? எஸ்கேப். லாக்அப். ஏய், நில்லுடா. ஏய். ஏய், நில்லு. கிட்ட வராதீங்க. ஏய், அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாத. ஊர்ல பல பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஊர்ல கலவரம் வெடிக்கும். போயிடுங்க. நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். வேணா விட்டுரு. போயிடுங்க. அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாத. வேணா போயிடுங்க.
நான் போறேன். அவளை விட்டுரு. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. மத்த ஆம்பளைங்க பார்க்க கூடாதுதான் இந்த படுதாவே போட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை உங்க அனுமதி இல்லாம தொட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னை காப்பாத்திக்க வேற வழி தெரியல. சாரி.